One truth we should always understand when we come to God in prayer, God is not far away. இறை பிரசன்னத்திலே ஜெபத்திற்காக நாம் நெருங்கி வரும் பொழுதெல்லாம் நாம் மனதிலே மறக்காமல் வைக்க வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால் கடவுள் நமக்கு தூரமானவர் அல்ல. Now sometimes I watched people answering a telephone call if the call comes from America. அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய தொலைபேசிக்கு பதிலளிக்கின்ற சில நபர்கள் எவ்விதம் பேசுகிறார்கள் என்று நான் சில நேரம் கவனித்தது. The way they shout and raise their voice, it will be as if they want to shout in such a way that from Calcutta they want to be heard in California. அந்த தொலைபேசியை வைத்துக்கொண்டு அவர்கள் போடுகின்ற கூச்சலை பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று எனக்கு தோன்றும் என்றால் கல்கத்தாவில் இருந்து அவர்கள் போடுகின்ற கூச்சல் நேரடியாக அமெரிக்காவில் கேட்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் போலும். Now there is a truth we need to understand. Book of Deuteronomy 4th chapter. உபாகமம் 4வது அத்தியாயத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை இருக்கிறது. Look at the 7th verse. 7வது வசனத்தை பாருங்கள். So beautifully Moses has brought out this truth. மோசே மிக ரம்மியமாக இந்த சத்தியத்தை நமக்கு எடுத்துரைக்கின்றார். What great nation is there that has God so near to it as the Lord our God is to us for whatever reason we may call upon him. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய இனம் எது? Oh beloved, this is a truth. These are the forgotten truths I want all of you to restore in your art and in your habit of prayer. அருமையானவர்களே, இந்த சத்தியங்கள் தான் மறக்கப்பட்ட உண்மைகளாக மறைக்கப்பட்ட சத்தியங்களாக போய்விட்டன. இந்த கலையையும் இந்த பாணியையும் உங்களுடைய ஜெப அறையிலே நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சை. Especially for collective praying in the churches and fellowships, there are certain guidelines and principles laid down for us by Apostle Paul when he was writing his first epistle to the Corinthian church. சபைகளிலும் மற்ற இடங்களிலும் பொதுவாக நாம் கூடி ஜெபிக்கும் பொழுது எவ்விதமாக இந்த கூட்டு ஜெபங்களை நடத்த வேண்டும் என்பதற்கு நடைமுறை ஆலோசனைகளையும் படிப்பினைகளையும் பவுலடிகளார் 1 கொரிந்தியர் நிருபத்திலே மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியுள்ளார். Open up your Bibles to the 14th chapter. 14வது அத்தியாயத்தை இந்த நிருபத்திலே திருப்பிக் கொள்ளுங்கள். There are certain truths which are timeless and they are always to be applied and they must be followed in our church gatherings. காலத்தால் அழியாத பல உண்மைகள் நமக்கு சத்தியத்திலே பொறித்து வைக்கப்பட்டுள்ளன. இதனை ஒரு காலம் நாம் மறந்து விடக்கூடாது. Look at the 32nd verse. 32வது வசனத்தை கவனியுங்கள். The spirits of the prophets are subject to the prophet. They are under the control of the prophets. தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி, அதாவது அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. No one should say, what can I do? The spirit came upon me. I could not control myself. That is nonsense. That's not what the Bible says. எல்லா சகோதரனே, எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை, பரிசுத்தாவியானவர் என்மேல் இறங்கிவிட்டார், நான் அதனை எப்படி கட்டுப்படுத்துவது என்று ஒருவர் சொன்னார் என்றால் அது அடி முட்டாள்தனம். Because the Bible says the spirits of the prophets are subject under the control of the prophet. You should control. ஏனென்றால் வேதம் சொல்கிறது தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கின்றன. அப்படியானால் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். And look at verse 33. 33ஆம் வசனத்தை கவனியுங்கள். God is not the author of confusion. தேவன் குழப்பத்திற்கு தேவனாயிராமல். As in all the churches of the saints, Pentecostal churches, non-Pentecostal churches, CSA churches, Anglican churches, Methodist churches, Lutheran, all churches of the saints, that is the principle. அது பெந்தையோசே சபையானாலும் தென்னிந்திய திருச்சபையானாலும் லுத்தரன் சபையானாலும் ஆங்கிலிக்கன் திருச்சபையானாலும் எந்த சபையாக இருந்தாலும் இந்த கொள்கை மாற்றப்படவே கூடாது. Now look at verse 40 as he concludes that chapter. இந்த அத்தியாயத்தை முடிக்கும் பொழுது பவுலடிகளார் கூறுகின்ற வார்த்தையை 40வது வசனத்திலே பாருங்கள். Let all things be done. சகலமும் செய்யப்பட கடவது. That means you have freedom to do everything. அப்படியானால் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு அதிகாரம் உண்டு. But let all things be done decently and in order. ஆனால் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. I'll give a simple example. ஒரு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சொல்கிறேன். Suppose 10 people, 20 people, 15 people gather together for a collective prayer. 10, 15 அல்லது 20 பேர் ஒரு கூட்டு ஜெபத்திற்காக கூடி வந்திருக்கிறோம் என கொள்வோம். And it is a time of intercession. அங்கே மன்றாட்டு வேளை. And one person starts praying for a particular point. ஒரு குறிப்பிட்ட ஜெப குறிப்பிற்காக ஒருவர் ஜெபிக்கின்றார். Now all others can in a soft voice follow that person.
அந்த நபருடைய ஜெபத்திற்கு கூட இருக்கின்ற அனைவரும் மென்மையான சப்தத்திலே அவர்கள் கூட வர But வேண்டும். what happens? ஆனால் என்ன நடக்கிறது? If all the other 14 people start raising their voice, this poor fellow, he has to shout still louder. இந்த ஒரு நபருடைய ஜெபத்தை விட கூட இருக்கின்ற 14 நபருடைய கூச்சல் மேலோங்கி விடுவதனாலே அவர்களுக்கு மேலாக இவர் கூப்பாடு போட வேண்டிய நெருக்கடிக்குள் தள்ளப்படுகிறார். It is a competition for how much of voice you can raise. யார் அதிகமாக கூச்சல் போடுகின்றார் என்கின்ற போட்டியா நாம் நடத்தி You know, கொண்டிருக்கின்றோம். when one person is praying very softly and tenderly with a little bit of whisper, just give a supporting role to that person's prayer. That is decency and orderliness. ஒருவர் அமைதியாக அங்கே கண்ணியமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே கூட இருக்கின்ற அனைவரும் மென்மையான குரலிலே அதனை ஆமோதித்து அதற்கு ஆமென் சொல்லி உற்சாகப்படுத்துவதுதான் ஒழுங்கு, அதுதான் கிரமம், அதுதான் கட்டுப்பாடு. So beloved, don't be artificial at all in your prayer. ஆகவே உங்களுடைய ஜெப வேளைகளிலே ஒருபோதும் இயல்பற்ற நிலையிலே Now செயல்படாதீர்கள். another thing I want to tell you here. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு இங்கே சொல்ல விரும்புகிறேன். Do not copy any preacher in prayer. ஜெபத்திலே எந்த பிரசங்கியாரையும் காப்பி You அடிக்காதீர்கள். know, God has blessed us with a daughter. எனக்கு ஒரு மகளை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். And then I know how she talks to me. அவள் எப்படி என்னிடத்திலே பேசுகிறாள் என்று எனக்கு நன்றாக தெரியும். Suddenly one evening she comes and she starts talking to me like my neighbor's daughter. How will I feel? என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருடைய மகள் எப்படி பேசுகிறாளோ அவ்விதமாக ஒரு நாளிலே என்னிடத்தில் ஓடோடி வந்து அவள் என்னிடத்தில் பேசுவாரே, ஆனால் நான் அவளை குறித்து என்ன நினைப்பேன்? My daughter should not copy another person's daughter. மகள் இன்னொருவருடைய மகளை காப்பி அடிக்க கூடாது. She has her own naturalness. அவளுக்கென்று உரிய தனி பாணி இருக்கிறது. She has her own originality. அவளுக்கு என்று தனி ஒரு இயல்பு தன்மை இருக்கிறது. That's what I as a daddy will like in her. தந்தையாக நான் மகளிடத்திலே அதைத்தான் விரும்புவேன். You know, sometimes, we try to give a stress and raise our voice or lower our voice or repeat words exactly like some preachers. Don't copy a preacher, but follow the spirit of prayer of that preacher if he is a praying man or she is a praying woman. சில நேரங்களிலே ஜெபத்திலே சில இடங்களில் அழுத்துவதும் சில இடங்களிலே நிறுத்துவதும் சில இடங்களிலே வேறு விதமாக பேசுவதும் மற்றொரு பிரசங்கியாரை காப்பி அடிப்பது போலவே தோன்றும். அருமையானவர்களே, பிரசங்கிமாரை ஜெபத்தில் அப்படியே காப்பி அடிக்காதீர்கள். மாறாக அவர் உண்மையாகவே ஜெபிக்கின்ற ஒரு சகோதரனாக ஜெபிக்கின்ற ஒரு சகோதரியாக இருப்பாரே, ஆனால் அவர் எவ்விதமாய் ஜெபிக்கின்றார் என்கிறதான கருத்தினை உணர்ந்து பாருங்கள். God loves variety among his children. தம்முடைய பிள்ளைகள் விதவிதமாய் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். There are millions and millions and millions of people all over the world. உலகம் முழுவதிலும் கோடானு கோடி மக்கள் இருக்கின்றார்கள். Do you know there are no two individuals who are exactly alike in the whole world? ஆனால் உலகத்திலே இருக்கின்ற எல்லா மனிதர்களும் ஒருவரை போலவே இருக்கக்கூடிய இன்னொருவர் என்று நாம் யாரையும் சொல்லவே They முடியாது. say even two complexions are not the same. See the difference of these two browns. இந்த நிறத்திலே இருக்கக்கூடிய வேற்றுமையை கூட பாருங்கள். அந்த பழுப்பு நிறத்திலும் கூட வேற்றுமை இருக்கத்தான் செய்கிறது. That's the beauty of variety. இதுதான் விதவிதமான தன்மையினுடைய அழகு. That's the creative beauty of God. இதுதான் இறைவனுடைய படைப்பின் மாபெரும் அழகு. Why do you want to become a Xerox copy of somebody? நீங்கள் ஏன் மற்றொருவரை போன்ற ஒரு நகலாக இருக்க வேண்டும் என்று Be நினைக்கிறீர்கள்? yourself. நீங்கள் நீங்களாகவே இருங்கள். Be natural. நீங்கள் இயல்பாக இருங்கள். Don't lose your originality. உங்களுடைய பாணியை நீங்கள் விட்டுக் கொடாதிருங்கள். If you lose your originality, in course of time, you also will rob yourself of your creativity. உங்களுடைய பாணியை நீங்கள் மாற்ற முயற்சிக்கும் பொழுது காலப்போக்கிலே உங்களுடைய புதுமையையும் கூட நீங்கள் இழந்து விடுவீர்கள். I want to tell you something. Naturalness in prayer is real supernaturalness. ஜெபத்திலே சாதாரணமாக ஜெபிப்பதுதான் அசாதாரணமான ஜெபம். That's the truth that I want you to learn today from this telecast. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக இந்த ஒரு உண்மையை தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று Because விரும்புகிறேன். naturalness is genuineness. இயற்கையாக இருப்பதுதான் உண்மையிலேயே மேன்மையான காரியம். As you are, as you feel, just be there. That's what God loves. நீங்கள் எவ்விதம் இருக்கின்றீர்களோ அவ்விதமாகவே இருங்கள். பறவைகள் பலவிதம்,
ஒவ்வொன்றும் ஒரு வீதம் என்பதை மறந்து That's a போடாதீர்கள். good translation. So if we maintain reverence in prayer, there will be no place for artificiality. ஆக ஜெபத்திலே உங்களுக்கு பயபக்தி இருக்குமே ஆனால் நிச்சயமாக இயல்பற்றவர்களாய் நீங்கள் செயல்பட மாட்டீர்கள். That's why I always stress on people not to forsake and forget that old time habit of kneeling in prayer. எப்பொழுதும் ஜெபிக்கும் பொழுது காலாகாலமாய் நாம் முழங்காலில் நின்று ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டோமே அந்த கலையை நீங்கள் மறந்து You விடாதீர்கள். will see far and wide in the Church of Jesus Christ that particular posture of kneeling in prayer is becoming slowly extinct. Have you noticed it? இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சபையிலே பரவலாக நீங்கள் கண்ணுற்று பார்க்கும் பொழுது முழங்காலில் நின்று ஜெபிக்கக்கூடியதான இந்த பழக்கம் மறக்கப்பட்டு கொண்டே வருகிறது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? But I want to tell you, beloved, under all circumstances, kneeling is transcultural. You should not think kneeling is a particular cultural posture. No, I think kneeling is not Eastern culture or Western culture. It is biblical culture. முழங்காலில் நின்று ஜெபிப்பது என்பது ஒரு பொது கலாச்சாரம். கிழக்கத்திய கலாச்சாரமும் அல்ல, மேற்கத்திய கலாச்சாரம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்திற்குரிய கலாச்சாரமும் அல்ல. இது எல்லாருக்கும் உரிய பொதுவான கலாச்சாரம். It is a biblical culture. இது வேத கலாச்சாரம். You know, even when the decree was signed by the king that you should not call on somebody else other than the king, the Bible says, as was his custom, Daniel knelt down 3 times a day and prayed. அரசனை தவிர வேறு ஒருவரையும் ஆராதிக்க கூடாது என்கின்றதான பத்திரத்திற்கு கையெழுத்து முத்திரை வைக்கப்பட்டது என்று அவன் அறிந்த பொழுதிலும் தானியேல் தான் முன்பு செய்து வந்த வழக்கத்தின்படியே முழங்காலில் நின்று ஜெபித்தான் என்று And வாசிக்கிறோம். as you come to Apostle Paul in the New Testament, புதிய ஏற்பாட்டிலே பவுலடிகாருடைய வாழ்க்கைக்கு நாம் வரும் பொழுது how many times he says, I bend my knees before God and the Father of our Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தகப்பனாகிய பிதாவிற்கு முன்னதாக என்னுடைய முழங்காலை நான் முடக்குகிறேன் என்று எத்தனை முறை அவர் சொல்லுகிறார் என்று கவனித்து பாருங்கள். Beloved, when I say like this, you should not think that you should not shout at all in prayer. இப்படி சொல்வதனாலே ஜெபத்திலே சத்தமே போடக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. But I think that you need to understand the biblical truth. There is a time to shout and there is also a time to be silent. வேதத்திலே நாம் பார்க்கின்ற வண்ணமாக ஆர்ப்பரிக்க ஒரு காலம் உண்டு, அமைதியாயிருக்க ஒரு காலம் உண்டு. The Bible says, shout praises unto God. ஆண்டவருக்கு ஆனந்த சத்தத்தோடே நீங்கள் ஆராதனை செய்யுங்கள் என்று வேதம் சொல்கிறது. The same Bible, in the same text it says, be still before God and know that He is Lord. அதே வேதம் அதே வசன பகுதியிலே சொல்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். So when you put all these truths together, the truth that emerges is, don't be artificial or unseemly in prayer. இந்த சத்தியங்களை எல்லாம் ஒட்டு மொத்தமாக நாம் இணைத்து பிணைத்து பார்க்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்வது என்ன? நம்முடைய ஜெபத்திலே நாம் இயல்பற்றவர்களாய் காணப்பட வேண்டாம். அதை போல பார்க்க சகிக்காத விடத்திலே நடந்து கொள்ள வேண்டாம். Shall we pray? ஜெபிப்போம். Gracious Heavenly Father, we thank you for this beautiful truth that we were able to bring out from your holy word. பரிசுத்த பிதாவே, உம்முடைய பரிசுத்த வார்த்தைகள் நின்று இந்த விதமான ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for all the corrections we receive from your word, O God. உம்முடைய திருவார்த்தையில் நின்று நாங்கள் பெற்றுக்கொண்ட திருத்தங்களுக்காக உமக்கு நன்றி பிதாவே. Help us, O God, to maintain naturalness and our originality when we as your children come to you, our Father. பிதாவாகிய உம்மிடத்திலே பிள்ளைகளாக நாங்கள் கடந்து வரும் பொழுதெல்லாம் எங்களுக்கென்று இருக்கின்றதான இயல்பு தன்மையையும் எங்களுக்கென்று இருக்கின்றதான பாணியையும் நாங்கள் மாற்றிக்கொள்ளாமல் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். Abba, Father, we bless you. அப்பா தந்தையே, உம்மை நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம். We give you all glory and honor. உமக்கே கனத்தையும் மகிமையையும் செலுத்துகின்றோம். In Jesus' name we pray. இயேசுவின் திருப்பெயரால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.